ஹாய் எல்லோரும் வணக்கம். நம்ம வீட்டிலே கமகமன்னு சூப்பராக குயிக்காக ஒரு ரசப்பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு தான் எடுத்திருக்கோம். துவரம்பருப்பு வந்து ஒரு அரை டம்ளர் எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு கொஞ்சம் வறுபட டைம் எடுக்குன்றதுனால நம்ம வெறும் வானலில் ஃபஸ்ட்டு அதை போட்டு லைட்டாக ஒரே ஒரு பொட்டு எண்ணெய் விட்டு வறுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் மிளகு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகு போட்டு வறுத்துக்கலாம். மிளகு வறுபடும் போது நம்ம அதே ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து ஜீரகம் எடுத்திருக்கோம். ஸோ ஜீரகமும் போட்டு நம்ம வந்து வறுத்துக்கலாம். நம்ம இதெல்லாம் வறுக்கும்போது ஒரு மீடியம் டு ஸ்லோவில் வச்சு வறுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ஹையில் வச்சு தீஞ்சிடக்கூடாது. அது எல்லாமே வந்து ஓரளவுக்கு சூடுபட்டு லைட்டாக கலர் அந்த பொன்னிறமாக சேஞ்ச் ஆகும்ல, அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனால் போதும். ரொம்பவும் வறுபட வேண்டாம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம சாப்பிட்றத விட இந்த பார்க்கும்போது ஒரு கலர்ஃபுல்லாக நம்ம பார்க்குறது பிடிக்கும்ல, அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பார்க்க அழகாக கலர்ஃபுல்லாக செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகா தான் எடுத்திருக்கோம். ஒரு 7லேருந்து 8 காஞ்ச மிளகா எடுத்து அதையும் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க. இந்த வெந்தயமும் தனியாவும் தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படின்னு எங்கள் அத்தை சொன்னாங்க. அதையும் போட்டு வந்து நம்ம நல்லா வறுத்துக்க போகிறோம். நம்ம வந்து கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் ரசம் செய்யும் போதும் ரெகுலராக வந்து பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். கெட்டி பெருங்காயம் இருந்தாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நம்ம இப்போ தனியாக தான் ஆட் பண்ண போகிறோம். ஒரு அரை டம்ளர் தனியாக எடுத்திருக்கோம். துவரம்பருப்பும் தனியாகவும் வந்து ஒரு அரை டம்ளர் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ தனியாகவும் ஆட் பண்ணி நம்ம லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும். எங்கள் வீட்டில் வந்து டெய்லியுமே கண்டிப்பாக வந்து ரசம் இருக்கும். ஸோ அதனால் ரசப்பொடி செஞ்சால் எங்களுக்கு தான் ஹெல்ப்ஃபுல். ஏன்னா கடையில் வாங்கினா பட்ஜெட் பத்தாது. அதுவும் இல்லாமல் கடையில் வாங்குகிற ரசப்பொடிக்கும் நம்ம வீட்டில் செய்கிற ரசப்பொடிக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ நம்ம கையால் செய்யும்போது அதனோட ஃப்ளேவரே வேறு. நம்மளுக்கும் ஒரு திருப்தி இருக்கும்ல, அது வந்து ப்ரைஸ்லெஸ் தானே. ஸோ அதனால் பால் மாறாமல் குயிக்காக ஈஸியாக செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கிட்டால் நம்மளோட ரசப்பொடி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வந்து இட்லி பொடி எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து சாம்பார் தூள் வீட்டிலே எப்படி செய்கிறது, கரம் மசாலா தூள், அந்த ரெசிபி எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து நல்லா ஈரம் இல்லாத மிக்சியில் போட்டு அது ஆறின உடனே கொரன்னு இந்த மாதிரி அரைச்சிக்க வேண்டியதான். நம்மளோட ரசப்பொடி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கமகமன்னு வாசனை வந்து அது திறக்கும் போது செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். பாய்.